Hi everyone, welcome to Veranda Race English is Easy. Okay, அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸோட உங்களை சந்திப்பது உங்கள் பிரியா கிருஷ்ணன். ஸோ at every day at this part of the day we are meeting to solve a mock paper with different questions on various topics like grammar, vocabulary, parajumbles and reading comprehension. இதை தவிரவும் ஏதான ஒரு பர்டிகுலர் கான்செப்டில் எடுத்து அதை ஒரு ரொம்ப கேப்சியூல் மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கான்செப்டாக நம்ம புரிஞ்சிட்ருக்கோம். ஸோ எவ்ரிடே நம்ம சில கொஷின்ஸையும் சால்வ் செஞ்சு ஒரு புது கான்செப்டையும் நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டைலில் நீங்கள் மெயின்ஸில் ஒர்க் பண்ணும் பொழுது எல்லாருமே நீங்கள் அந்த மெயின்ஸில் மினிமம் ஒரு 18 to 20 மார்க்ஸ் வாங்கிடுவீங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஈவன் யூ ஆர் கான்ஃபிடென்ட். ஸோ வாங்க கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, so read the first 5 questions is based on error spotting and நம்ம வந்து error spotting பார்க்கலாம், இல்லை சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் அந்த மாதிரி எல்லாமும் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் மெயின்ஸில். ஸோ இந்த எரர் ஸ்பாட்டிங்கும் இட் இஸ் அ மெயின்ஸ் லெவல் எரர் ஸ்பாட்டிங். ஓகே, ஸோ ஐ ஆம் கிவிங் யூ இனஃப் டைம் டு ரீட் அண்ட் கம் அப் வித் தி ஆன்சர்ஸ். Okay, the minister wanted to know if the May 1998 nuclear test conducted by India was under American pressure. No error. This is the first question. So, இப்போ எப்படி நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the minister wanted to know. So, subject verb agreement to know. ஸோ ஆஃப்டர் திஸ் நோ நீங்கள் வந்து அப்படியே வேர்பு போடக்கூடாது. ஹவ், வாட் அப்படிங்கிற ஒரு கொஷின் போடலாம், ஆர் இந்த மாதிரியான கன்ஜங்ஷன் நீங்கள் போட முடியும். ஸோ நோ இஃப் இதுதான் பார்ப்பேன். சி த மினிஸ்டர் வாண்டட் டு நோ, நோ டு ரைட், ஒரு டு இன்ஃபினிட்டிவ் வரக்கூடாது. த மினிஸ்டர் வாண்டட் டு நோ to speak, wanted to know to speak or to meet அப்படியெல்லாம் வர முடியாது. ஸோ wanted to know how the meeting went அந்த மாதிரி வரலாம், or if அப்படி வரலாம். இஸ் இட் கிளியர்? இதை நான் செக் பண்ணிட்டேன். ஸோ ஏ as no error. இந்த இடத்துல இது எரர் இல்லை. இஃப் த May 1998 நியூக்ளியர் டெஸ்ட், இப்போ நல்லா கவனிங்க, த மே ஜென்ரலாக மேக்கு முன்னால் ஒரு நேம் ஆஃப் த மந்த்ஸுக்கு முன்னாலே த வராது. பட் திஸ் இஸ் அபவுட் the 1998 nuclear test, particular on a test. So in the article is right, May 1998 nuclear test. So இது வரையில் correct. So the May 1998 nuclear test conducted by India. So இது வரைக்கும் correct. இப்போ subject என்ன? இது subject verb, past tense subject verb agreement problem வரல. ஆனால் இங்கே நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்டட் பை இந்தியா, இங்கே ஒரு வேர்ப் வந்திருக்கு. நியூக்ளியர் டெஸ்ட் ப்ளூரல். ஸோ வாஸ் இஸ் தி எரர், இட் ஷுட் பி வேர். ஓகே, ஸோ இன் கொஸ்டின் நம்பர் 1 பார்ட் சி has got the error under American pressure. So D is right and no error. So ஒரு பார்ட்டில் தான், சில சமயம் வந்து ஒன் ஆர் மோர் பார்ட், டைரக்ஷன்ஸ் படிச்சுக்கோங்க, ஒன் ஆர் மோர் பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா டியையும் பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அப்போ அவங்க வந்து ஒன்லி ஏ, ஒன்லி சி, சி அண்ட் டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சே உங்களுக்கு தெரியும் இது எரர் இன் மோர் தேன் ஒன் பார்ட். இந்த மாதிரி தான் மெயின்ஸில் வரக்கூடும். இஸ் இட் கிளியர்? ஸோ நவ் இந்த நேரத்தில் நிறைய பேர் செகண்ட் கொஷின் படிச்சிருப்பீங்க. ஸோ ஐ வில் ரீட் இட். பை திஸ் டைம் யூ ஜஸ்ட் ஆன்சர் தி போஸ்ட் யோர் ஆன்சர். India recognized Tibet as, so again subject verb past, as autonomous region of China and favored a direct dialogue between the Dalai Lama and the Chinese authorities. No error. ஸோ இப்போவும் நான் உங்களுக்கு இதை நான் ஸ்லோவாக படிக்கிற காரணம் நீங்களாம் படித்து எரரை பார்த்துட்டு தென் கமெண்ட்ஸில் போடணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அகெயின் ஐ வில் ஜஸ்ட் wait. So India recognized, past tense. So subject verb agreement problem illa. Tibet as. So this part has got no error.
autonomous region of. So region is a singular. So article உடைய ரூல் படி எனி சிங்குலர் நவுன் இருந்தால், அதற்கு முன்னால் ஒரு adjective இருந்தால், யூ cannot omit article. புரிஞ்சுதா? எனி சிங்குலர், அது எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் ஆல்வேஸ் சிங்குலர் அதெல்லாம் இருக்கும். இஸ் தட் கிளியர்? ஸோ அது வந்து நீங்கள் என்னுடைய நவுன்ஸ் கிளாஸு நவுன்ஸ் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கிளை நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். நவுன்ஸ் ஆல்வேஸ் சிங்குலர், அதுக்கு ஆர்டிக்கிள் வராது. லைக் அட்வைஸ், இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி இது ஆல்வேஸ் சிங்குலருக்கு அண்ட் அட்வைஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வரக்கூடாது. ஆனால் ரீஜன், ரீஜன்ஸ், ஸோ உங்களுக்கு ப்ளூரல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிங்குலருக்கு அதுலேயும் ஒரு அட்ஜெக்டிவ் வேறு இருக்குது அப்படி என்றால் யூ கேன் நாட் ஒமிட் ஆர்டிக்கல். ஸோ இதோடைய ப்ரொனன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி an autonomous region. So part B has got the error in question number 2. Anyway, நான் எல்லாத்தையும் படிச்சிடுறேன். Of China and favored a direct dialogue. அது நான் சொன்ன அந்த ரூல் இங்கே இருக்கா பாருங்க. ஒரு டயலாக், அதோடைய ப்ளூரல் டயலாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ டயலாக், அதுக்கு அட்ஜெக்டிவ் டைரக்ட் டயலாக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. ஸோ எ குட் மோட், எ பேட் கம்பெனி, an intelligent பாய், இப்படி தான் நீங்கள் சொல்ல முடியும் ஒரு ஆர்டிக்கல் வித் adjective with singular noun. அதுவும் நாட் ஆல்வேஸ் சிங்குலர் ஆர் அப்ட்ராக்ட், அது எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் அங்கே பார்த்துக்கோங்க நவுன்ஸ் கான்செப்டில். அதுக்கு தான் நீங்கள் நவுன்ஸ் படிக்கணும். ஓகேவா? ஸோ நவுன்ஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் பர்சன்ஸ், அனிமல்ஸ், பிளேசஸ், திங்ஸ் படித்து பிரயோஜனம் இல்லை ஃபார் எக்ஸாம் பர்பஸஸ். ஸோ வாட் ஆர் ஆல்வேஸ் சிங்குலர், வாட் ஆர் ஆல்வேஸ் ப்ளூரல்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். பிட்வீன் த தலாய் லாமா and the Chinese authorities. ஏன்னா we are talking about two important group. So the இருக்கிறது. So an autonomous region. So part B has got error in question number 2. Now we'll go to question number 3. By this time நிறைய பேர் question number 3க்கும் ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஸோ பாருங்க, during the debate Shivraj Patel. So during the debate is correct. Shivraj Patel said his party supported dialogue with Pakistan. It should be conducted with preparation and clarity. எங்கேயோ ஏதோ ஒதுக்குதா? ஓகே, ஸோ எங்கேயோ ஏதோ ஒதுக்குது. Shivraj Patel said his party supported dialogue with Pakistan. போட்டுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருட்டு இதை it should be conducted with preparation and clarity. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக். So either there should be a connector or there should be a full stop, and this should start with a capital. So dialogue, the direct dialogue with, so part C has got the error. But inge but போட்டால் கரெக்டாக இருக்கும். During the debate, Shivraj Patel said his party supported dialogue with Pakistan, but it should be conducted with preparation and clarity. No error. So part C has got the error in question number 3. Now let's go to question number 4. So உங்களுக்கும் ஸ்லைட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். So let me read question number 4. So by the time you will have enough time to predict the answer and post it. Expressing surprise, Mr. Sibal asked how people could booked under the act without sufficient evidence. No error. This is a very, very easy question, don't you think? So, expressing surprise, Mr. Sibal asked, in the past tense irundha namakku prachane illa, asked how people could. So, after this model, could ங்கிறது ஒரு model verb. So, can, could, will, would, இந்த மாதிரியான model verbsக்கு பிறகு it should be followed by V1 or simple present form. So first form of the verb. ஆனால் இங்க Cல என்ன இருக்கு பாருங்க, booked, under the act without. How people could book. Could book what?
ஸோ அப்போ வந்து இப்போ இது எரர்னு உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். பார்ட் சி ஹஸ் காட் தி எரர்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இதையே ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் ஆர் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தால் அங்கே வந்து என்ன இருக்கும், குட் புக்கா குட் பி புக்டான்னு இருந்தால் உங்களுக்கு தெரியணும் திஸ் கம்ஸ் அண்டர் how people could have been booked under the act. ஸோ இந்த சட்டத்தின் கீழே மக்களை எப்படி புக் செய்வது. அப்போ இதில் யார் புக் பண்ணுறாங்க, ஸோ அது நமக்கு தெரியல. ஸோ திஸ் இஸ் அ passive voice. ஓகே, அண்டர் திஸ் செக்ஷன் somebody is doing. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த சட்டத்தின் கீழ் மக்களை புக் செய்வதுன்னு. அதனால் இது passive voice. ஸோ passive voice உடைய ரூல் என்னன்னா எனி be verb followed by V3. book, booked, booked. This is V3. ஸோ could be இருக்கலாம், இல்லைனா could have been, ஏதான ஒரு be verb வர வேண்டும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன். ஸோ வேறு ஒரு இடத்துல நீங்கள் பிக்கப் பண்ணுற ஆன்சராக இருந்தால் நீங்கள் எடுக்கணும். ஸோ குட் புக்குன்னு நீங்கள் போடக்கூடாது. குட் புக்குன்னு போட்டால் அது வந்து ஆக்டிவ் வாய்ஸாக ஆகிவிடும். ஒரு பி வேர்ப் ஃபாலோட் பை V3 இருந்தால் தான் பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி, பாசிவ் வாய்ஸ் எப்படி அப்படிங்கிறதுக்கு என்னோட வீடியோஸ் ஆன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பாருங்கள். இஸ் இட் கிளியர்? எஸ். நவ் லெட்ஸ் கோ டு கொஸ்டின் நம்பர் 5. He said France was a member of the European Union and the World Trade Organization, and that unilateral economic sanctions would not be easy to impose. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He said France was. ஸோ ஃப்ரான்ஸுங்கிற ஒரு ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால் ஒரு ஆர்டிக்கல் போட முடியாது. சரி, நான் எப்படி பார்ப்பேன்னு இத்தனை மாக் டெஸ்ட்டுன்னு நான் சொல்லிகிட்டே வரேன், உங்களுக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். ஐ வில் பி எலிமினேட்டிங் ஈச் பார்ட்டு அண்ட் அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு நான் அப்ளை பண்ணுவேன். ஆர்டிக்கல், ப்ரிப்போசிஷன், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வருவேன். ஸோ ஹீ செட் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இஸ் ஃபைன். France is a name of a country. ஸோ ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால் நம்ம எதுவும் ஆர்டிக்கல் தேவையில்லை. ஸோ ஃப்ரான்ஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் ஒரு கண்ட்ரி வாஸ் a member. எனி சிங்குலர் நவுனுக்கு முன்னால் ஆர்டிக்கல் இருக்க வேண்டும். ஸோ he said France was a member of the European Union. Any country with union or of இருந்தால் United Kingdom, the United Kingdom, the United States of America, the Gulf of Mexico. Is it clear? So the names of the country, இப்போ அதுதான் டிஃப்ரென்ஸ். நேம் ஆஃப் கண்ட்ரிக்கு முன்னால் த வரக்கூடாது. ஆனால் இங்கே ஏன் நம்ம இது போடுறோன்னா எனி குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் வித் த வேர்ட் ஆஃப் ஆர் யூனியன் வி வில் யூஸ் த. ஸோ த யூரோப்பியன் யூனியன் அண்ட் த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இம்பார்ட்டண்ட் நேம் ஆஃப் தி கவர்மெண்ட்டுக்கு நம்ம போடுவோம், ஆர்கனைசேஷனுக்கு. அண்ட் தட் யூனிலேட்ரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் தட் இது கன்ஜங்ஷன் அண்ட் தட் unilateral economic sanctions. So this is plural, so there is no need of article before that. Would not be easy to impose is absolutely right. Is that clear? So it is absolutely right. So no error. Okay, புரிஞ்சிச்சா? எப்பவுமே no error எடுக்கிறது தான் கஷ்டம். Okay. So now let us go to the next section. இப்போ இந்த செக்ஷனை வந்து நான் ஒரு கம்பைண்டாக எடுத்திருக்கேன். அதாவது இட் கேன் பி கன்சிடர்ட் clause, it can be considered parajumbles, it can be considered reading comprehension. ஸோ இந்த மாதிரியும் மெயின்ஸில் வரலாம். ஸோ நம்ம ருட்டீனாக மொனாட்டனஸாக ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸை பார்த்துட்டு அங்கே ஏதான ஒரு கொஷின் புதுசாக இருந்தாலும் உங்களால் எடுக்க முடியாது. அதனால் இப்போ நான் இன்னைக்கு கொண்டு வந்ததில் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இந்த 6 to 10 கொஸ்டின்ஸில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ தனியாக பேராஜம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறதில்ல, தனியாக ஆர்சி இன்னைக்கு பார்க்க போகிறதில்ல, தனியாக கிளாஸ், எல்லாமே கம்பைண்டாக இந்த மாதிரி கூட கேட்டுடலாம். ஏன்னா திஸ் இஸ் டைம் கன்சியூமிங். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் a short passage is given with one of the lines in the passage missing. ஸோ நடுவுலையும் ஒரு லைன் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஆரம்பத்தில் மிஸ் பண்ணியிருக்கலாம், ஆர் லாஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் பேராகிராஃப்.
அதை நீங்கள் புரிஞ்சு ஃபில் பண்ணும் பொழுது ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், அது ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கொடுக்கறதுனால அது கிளாஸ். ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்படி கூட அவங்க கொஷின்ஸ் கொடுக்கலாம். அதனால தான் இதில் நான் 5 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ தட் இட் சர்வ்ஸ் த பர்பஸ் ஆஃப் ஆல் த 3. ஓகே. And represented by a blank. Select the best out of the 5 answer choices given to make the passage complete and coherent. Means logically complete and sound. இதுதான் purpose of a parajumble. ஓகே, அது ஏன் நம்ம கரெக்ட் ஆர்டரில் போடுறோம்? ஸோ தட் இட் இஸ் கோஹெரண்ட், மீன்ஸ் லாஜிக்கல். ஓகேவா? ஸோ தட் இஸ் வை இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுதே உங்களுக்கு அது பேராஜம்பிள்ஸோட ஒரு கான்செப்ட் ஆகிடும். ஸோ இந்த சென்டென்ஸுக்கு பிறகு இந்த சென்டென்ஸ் வரணும் அப்படிங்கிறது. அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸாக இருக்கிறதுனால clause. And literally you are reading 4 or 5, understanding, that is called comprehension. Is that clear? So let me start reading it. So அதனால தான் நான் வந்து இதை பேசேஜாக கொடுத்துருக்கேன், நாட் ஒன் பை ஒன் ஆஃப்டர் தி அதர் கொடுக்கல. ஓகேவா? அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் த சென்டென்சஸில் நான் பேராகிராஃப் கம்ப்ளீஷன் மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ் தான் பிளாங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் இன்பிட்வீனும் நான் போட்டு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? One of Kochi's oldest monuments, the Pardesi Synagogue, built in 1568, came alive last Friday after lying more or less dormant for nearly 4 decades. So, one of the synagogue. So, synagogue is a place of worship for Sikhs. ஓகேவா? நம்ம டெம்பிள், சர்ச், மாஸ்க் மாதிரி synagogue. ஓகேவா? ஸோ கொச்சியோட ஓல்டு மான்யூமெண்ட்ஸ் 1568 கட்டுறது லாஸ்ட் ஃப்ரைடே தான் வெளியே வந்துச்சு. 4 or 5 decades, அதாவது 40-50 வருஷம், இல்லை 4 decades தான் போட்டிருக்காங்க. நியர்லி ஒரு 40 வருடங்களாக மூடப்பட்டு கிடந்தது, டார்மெண்ட், மூடப்பட்டு கிடந்தது. லாஸ்ட் ஃப்ரைடே தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். For the first time since the 1970s, it hosted a tefillin ceremony in preparation for Bar Mitzvah, a religious celebration that marks a Jewish boy's initiation into. So, synagogue, நம்ம என்ன சொன்னோம்? Place of worship of, Sikhs இல்லை, Jews. ஓகே, இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஃபார் ஜூஸ். ஸோ நமக்கு அதோடைய கஸ்டம், அதோடைய செரிமனி தெரியாது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் பார் மிட்ஸ்வா, எ ரிலிஜியஸ் செலிப்ரேஷன் தட். ஸோ இப்போ உங்களுக்கும் தெரியாது வாட் இஸ் அ சினகாக், அங்கே என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்க, என்ன ரிலிஜியஸ் செரிமனி பண்ணுவாங்கன்னு எதுவும் தெரியாது. ஆனால் நம்ம லாஜிக்கை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். Okay, that marks a Jewish boy's initiation into that followed India's independence. So there is nothing to connect with India's independence. ஏன்னா இந்த 1970s 1568 அவசரமாக அதை எடுத்துடாதீங்க. So there is nothing to do with India's independence. Retrace his ancestry. So retrace his ancestry. So இதில் எதுவுமே வந்து ancestor பற்றி சொல்லவே இல்லை. It is about divine, it's about worship. எதுக்கும் வேறு தானே இருக்கான்னு பார்க்கலாம். Initiation into the first half of 2018, nothing relevant. It's a boy's initiation into the rights and obligations of adulthood. அப்போ இருக்கலாமா? ஒரு ஜூவிஷ் பாய், அவனுடைய இனிஷியேஷன் அப்படின்னா ஆரம்பித்தல். எதனால் ஆரம்பித்து? அவருடைய ஒரு அடல்ட்டாக மாறுவதற்குண்டான ரைட்ஸும் ஆப்ளிகேஷன்ஸையும் மாறுவதற்கு இருக்கலாம். ஸோ ரீட்ரேஸ் இஸ் ancestry, இதுவான்னு பார்க்கலாம். The ride of 2 horses at the same time. So there is nothing relevant with this. Okay, so இது 3 எலிமினேட் பண்ணிட்டோம். Retrace his ancestry or the rights and obligations of adulthood. நமக்கு இப்போ இந்த பாய்ஸ் இனிஷியேஷன், இந்த வேர்டு தான். ஒரு பாயாக இருக்கிறவன் அடல்ட்ஹுட்டாக மாறுவதற்கு லாஜிக்கலான விஷயம் இருக்கிறது. ஓகேவா? அண்ட் தென் அவருடைய ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். ஸோ ஆனால் ரீட்ரேஸ் இஸ் ஆன்செஸ்ட்ரி. ஸோ இனிஷியேஷன்ங்கிறது ஆரம்பித்தல், ஆன்செஸ்ட்ரிங்கிறது கடந்த காலம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் த ரைட் answer. So initiation is a positive word and synagogue is a place. ஏன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான். இப்போ சினகாகுங்கிறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதுலேயும் பாருங்கள், பரதேசி சினகாக். ஓகே, ஸோ
and came alive. So இதெல்லாம் இருக்கும்போது 4 decades more or less dormant for 4 decades நிறைய பேர் ancestry அது என்ன பிளேஸ்னே தெரில, ஒருவேளை அது ஏதாவது கல்லறை மாதிரி இருக்குமோ என்னன்னு நினச்சிட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு வேர்டு. மற்ற 3 நீங்கள் எடுத்துருவீங்க, இண்டிபெண்டன்ஸு 2018 ஹார்சஸ் எடுத்துருவீங்க. இது நிறைய பேர் மாற்றிடுவீங்க. பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் synagogue is a place of worship and it has been like it அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ அண்ட் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ரிலீஜியஸ் செலிப்ரேஷன். அப்போது அது வந்து ஒரு நல்ல விதமான இதெல்லாம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ அது ஒரு செலிப்ரேஷன் வரும் பொழுது ரீட்ரேஸ் ஹிஸ் ஆன்செஸ்ட்ரி வராது. இட் ஷுட் பி த ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அடல்ட்ஹுட். புரிஞ்சிச்சா? இப்போ now I'm going to go to the 7th question. So same way there are 2 or 3 sentences. You need to find out the last sentence which completes the passage. The NM Joshi Marg police have found that even basic safety precautions were not followed and this could have played a role in the number of fatalities. So police and சொல்லிருக்காங்க. அப்புறம் ஃபெட்டாலிட்டிஸ். வாட் யூ மீன் பை ஃபெட்டாலிட்டிஸ்? ஸோ ஃபெட்டாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத்ஸ். ஓகேவா? திரும்ப எழுவதற்கு முடியாத அளவுக்கு காயம்ங்கிறது தான் ஃபெட்டாலிட்டிஸ். ஸோ டெத்ஸ். Soon after the blaze was extinguished around 6:23 am, fire officials, so the blaze extinguishedனா தீ அணைப்பு, அதுலேயும் ஃபயர் அஃபிஷியல்ஸ் கொடுத்துட்டாங்க, along with police and civic officials entered the remains of the trade house in the early on Friday. In the early on Friday இருக்கான் பார்க்கலாம். Was guided us to yesterday. Was guided. See, civic officials entered. இது active voice. So அந்த இடத்துல நடுவில் passive voice வராது. So eliminate option B. Entered the remains of the trade house, the building through the staff access in the kitchen. The remains of the trade house, the building through the, இது incomplete ஆக இருக்கு. Entered the building இருக்கலாம், இல்லைன்னா entered the remains of the trade house மட்டும் இருக்கணும். ஸோ அதையும் கொடுத்து the buildingகும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால இது இல்லாமல் through the staff accessன்னு இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். ஆல்ரெடி ரிமைன்ஸ் ஆஃப் த, ஸோ இங்கே வழியே இல்லை, த்ரூ இல்லை. ஓகேவா? ஸோ இதுவும் இல்லை. வாஸ் அப்கிரேடட் டு லெவல் 3 by 12:42 am. ஸோ இந்த என்ன அப்கிரேடட், அவங்க உள்ளே வந்திருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு தான் பார்க்கணும். ஸோ அப்கிரேடடுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் சான்ஸே இல்லை. வேர் த பப் வாஸ் லொக்கேட்டட் டு கண்டக்ட் என்கொயரிஸ். ஸோ around 6:23 am, fire officials along with police and civic officials entered the remains of the trade house in the early on Friday nu mudikkalama, where the pub was located to conduct inquiries. ஏன்னா இத்தனை பேர் வந்திருக்காங்க, civic officials, police. ஏன்னா ப்ரிகாஷன்ஸ் வேர் நாட், பேசிக் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வேர் நாட் ஃபாலோட். இதெல்லாம் இருக்கிறதுனால இது வேர் த பப் வாஸ் லொக்கேட்டட் டு கண்டக்ட் என்கொயரிஸ். இதுதான் லாஜிக்கல். இப்போது நீங்கள் ஆர்கியூ பண்ணாதீங்க, மேம் இது கூட நம்ம சொல்லலாமே, சொல்லலாம். ஆனால் இதில் இதை விடவும் இதில் இன்னும் அந்த இன்கொயரிஸ்னு இருக்குது. கிராமட்டிக்கலி எவ்ரி திங் இஸ் ரைட். வெரஸ் இதிலெல்லாம் கிராமர், இது மூணுத்துலேயும் கிராமர் தப்பு. Is that clear? இதில் கிராமரும் கரெக்டாக இருக்கிறதுனால E is the answer. Eliminate this also. புரியுதா? அதுக்கு தான் லாஜிக்கலி கோஹெரண்ட்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ஏர்லி ஹவர்ஸ், ஓகே இன்னும் கூட நான் சொல்லிடலாம், இந்த ஏர்லின்னு போடக்கூடாது. இந்த ஏர்லி ஹவர்ஸ் ஆன் ஃப்ரைடே தெர் இஸ் அ early. Okay, entered the remains of the trade house early on Friday இருக்க வேண்டும். So in the early on Friday there is a grammatical error, so this is also wrong. So only E is the right answer for question number 7. Now question number 8. The army's attempts to pro-Calcutta cure bulletproof jackets for its infantry soldiers have moved closer to conclusion. A tender for 1.86 lakh jackets has moved to
to the negotiation stage and is expected to be. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரி ஆர்மியில் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸுக்கு டெண்டர் வந்திருக்கு. அந்த டெண்டரை அவங்க நெகோசியேஷன் ப்ரைஸ் எல்லாம் நெகோஷியேட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும். கிளாஸில் நான் எப்போவுமே சொல்லுவேன், யூ நீட் டு கெஸ் த வேர்ட். ஸோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி டு மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜா. ஓகே, அப்போது ஃபைனலைஸ்ட் இன் த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் இருக்கலாம். எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதை மார்க் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்பிரஸ்டு டீப் ஆங்ஸைட்டி. இங்கே என்ன ஆங்ஸைட்டி, எந்த கவலையும் எதுவுமே இல்லை, வெறும் ஆர்டர் போட்டிருக்காங்க, டெண்டர் வந்திருக்கு, அதை அப்ரூவ் செய்ய வேண்டும். தெர் இஸ் நோ ஆங்ஸைட்டி. டிஸ்டார்டட் ஆஸ் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி. இதில் என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஜாக்கெட்ஸுக்கு அப்ரூவ் பண்ணுறதுல அதில் ஊழல் இருந்தால் அது ஒரு பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி. இந்த ஜாக்கெட்ஸ் வாங்குறதுல ஏதான ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற வேர்டு இருந்தால் இதை வந்து டிஸ்டார்டட், அதாவது திரித்து கூறினார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே எந்த ஒரு ஸ்கேமை பற்றியும் போடலை, அவங்க வாங்க நினைக்கிறதை அது வந்து கன்க்ளூஷன் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டெண்டர் ப்ரைஸ் கூட முடிவு பண்ணிட்டாங்க அடுத்த கட்டத்திற்கு, அவ்வளோதான். ஸோ தெர் இஸ் நோ ஊழல், நோ ஸ்கேம். is expected to be undertaken and the soldier would be selected. Soldier would be selected, passive voice. Soldier will select இருந்தாலான்னு எடுக்கலாம். ஓகே, ஆனால் சோல்ஜர் வுட் பி செலக்டட். டெண்டர் ஃபார் ஜாக்கெட்ஸ்க்கு போட்டுட்டு சோல்ஜரை எதுக்கு எடுக்கிறாங்க அவங்க? ஸோ திஸ் இஸ் irrelevant or incorrect in the situation. ஓகே, அண்ட் எனிவே சோல்ஜர்ஸ்க்கு அதிகாரமே இல்லை, அதோடைய டிபார்ட்மெண்ட் தான் அதை ஃபைனல் பண்ண முடியும். And is expected to be upheld the validity of the certificates. Totally irrelevant. Certificatesக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. So finalized in the next couple of months. So A option is the right answer for question number 8. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா, ஒரு பேரா ஜம்பிள், ஒரு கிளாஸ், ஒரு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு மாதிரியான கொஷின்ஸாகவும் உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 9. In any trial that relies heavily on vulnerable groups like daily wage earners, the ethics committee can choose to monitor subjects intensively and counsel them on health risks. There are several tools to do this, like meeting participants and administering. So in any trial that relies heavily on vulnerable groups, what do you mean by vulnerable na, அவங்க வந்து எதுக்குமே அவங்க வந்து உடனே எமோஷ்னல் ஆகிடுவாங்க. ஓகே, யார் என்ன சொன்னாலும் எடுத்தார் கை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அவங்க யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடியமான சில குரூப்ஸுக்கு லைக் டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ், கூலி தொழிலாளிகளுக்கு எத்திக்ஸ் கமிட்டி கேன் சூஸ் டு மானிட்டர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கவுன்சில் தெம். டு மானிட்டர் சப்ஜெக்ட்ஸ்னால் இங்கே வந்து நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இல்லை, பீப்புள், ஒரு கிங்டம்க்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை நம்ம சப்ஜெக்ட்ஸ்னும் சொல்லலாம். ஸோ ஒரு எத்திக்ஸ் கமிட்டி, அதாவது மனித உரிமை கழகம் மாதிரி அந்த எத்திக்ஸ் கமிட்டி, அதாவது நியாயம் கிடைக்கக்கூடிய வழங்கக்கூடிய இதுவாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான மக்களுக்கு மானிட்டர் பண்ணலாம். என்னத்தை அப்படின்னா கவுன்சில் தெம் ஆன் ஹெல்த் ரிஸ்க். ஏன்னா டெய்லி வேஜ் ஏர்னர்ஸ் வந்து கூலி தொழிலாளி வந்து நிறையா ஆபத்தான வேலையில் ஈடுபடுறாங்க. கட்டிட தொழிலாளிலாம் மேலேருந்து விழுந்தால் அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு தான் இந்த எத்திக்ஸ் கமிட்டி. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக எல்லாரையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு உண்டான இதை சூஸ் பண்ணலாம். அண்ட் அவங்கள ரெகுலராக ஒரு ஹெல்த் ரிஸ்க், இப்போ ஒரு சாரம் கட்டி நீங்கள் ஏறுறீங்கன்னா நீங்கள் ஒரு கயிறு கட்டிட்டு இல்லை கீழே விழுந்தாலும் அந்த கயிறில் நம்ம அடிப்படாமல் காப்பாற்ற முடியும். அந்த மாதிரியான ஹெல்த் ரிஸ்க் என்ன, அதை எப்படி தடுப்பதுங்கிறத இந்த எத்திக்ஸ் கமிட்டி அவங்களுக்கு வழங்க முடியும். ஓகே, there are several tools to do this, like meeting participants and administering. ஸோ இதுக்கு நிறையா விதமான வழிகள் இருக்கிறது. எப்படி என்றால் இந்த மாதிரி அவங்கள போய் பார்த்து அண்ட் அட்மினிஸ்டரிங். என்ன அட்மினிஸ்டரிங் அப்படின்னா கொடுப்பது, வழங்குவது. என்னத்தை வழங்குவாங்க? அட்வைஸ் வழங்கலாம் இல்லையா? பார்க்கலாம். could benefit, administering
could benefit வராது. ஓகே, அட்மினிஸ்டரிங்கே இங்கே verb. ஸோ அதற்கு பிறகு இன்னொரு மாடல் verb வராது. could benefit from such a. ஸோ this is wrong grammatically. questioners to gauge their awareness. administering வழங்குவதுன்னு சொன்னேன்னா இதை தான் நீங்கள் திங்க் பண்ணணும் கிளாஸில். ஸோ என்னத்தை எப்படி அவங்க வந்து இது பண்ணுவாங்க, அவங்க மீட் பண்ணி என்ன செய்வாங்க, அட்மினிஸ்டரிங்னா வழங்குவாங்க. என்னத்தை வழங்குவாங்க, அட்வைஸ் எப்படியெல்லாம் வழங்குவாங்க, கொஸ்டினர்ஸ். அதாவது நீங்கள் என்ன வேலையில் இருக்கீங்க, என்ன சம்பளத்தில் இருக்கீங்க, உங்கள் டைம் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டு அவங்க என்ன மாதிரியான டைம், என்ன மாதிரி, அதாவது இருட்டில் வேலை செய்கிறாங்களா, நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறாங்களா, உயரத்தில் வேலை செய்கிறாங்களா, இல்லை சாக்கடை மாதிரி பள்ளத்தில் வேலை செய்கிறாங்களா, அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்டு அவங்களுக்கு என்ன டு காட்ஜ் தேர் அவேர்னஸ், அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்கிறத அவங்க வந்து புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை வழங்கலாம், கவுன்சல் செய்யலாம் அப்படின்னு பண்ணலாம். இருந்தாலும் ஐ வில் சி அதர் ஆப்ஷன்ஸ். அட்மினிஸ்டரிங் கேம். ஸோ அங்கேயே ஒரு வேர்ப் இருக்கும்போது திருப்பியும் ஒரு கேம் வேர்ப் வராது. அட்மினிஸ்டரிங் சடன்லி கொலாப்ஸ்ட் அட் சென்டர் சேஸ் அஃபீஷியல்ஸ். ஸோ இது டோட்டலாக irrelevant தெரியுது, ஏதோ பில்டிங் கொலாப்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வாஸ் சப்சிக்வெண்ட்லி லாஸ்ட் கான்டாக்ட். ஸோ இது வந்து எதுவுமே இல்லை, கிராமரும் இல்லை, தொடர்பும் இல்லை. ஸோ அட்மினிஸ்டரிங் கொஸ்டினர்ஸ் டு காட்ஜ் தேர் அவேர்னஸ். இதுதான் ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சா மக்களே? There are several tools to do this, like meeting participants and administering questionnaires to gauge their awareness. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினர்ஸை கொடுத்து அவங்களுடைய அறிவை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி அவங்க கவுன்சல் செய்யலாம். ஓகே, the Supreme Court's own ambivalence. Question number 10. The Supreme Court's own ambivalence towards the freedom of speech was best exemplified earlier this year when, in upholding a book ban imposed in the state of Karnataka, the court refused to give any reasons for its opinion. Okay, see the court's Supreme Court's own ambivalence. Ambivalence அப்படின்னால் குழப்பம். ஓகேவா? ஆம்பிவேலன்ஸ் இஸ் ஆம்பிக்விட்டி. ஆம்பிவேலன்ஸ்னா ஆம்பிக்விட்டினா குழப்பம், டிசைட் பண்ண முடியாத இரண்டு விதத்துக்கு. ஆம்பிவேலன்ஸ் இந்த தட் ஆம்பி அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் வந்து டூன்னு சொல்லுது, அதோடைய இரட்டை கொள்கை. ஓகேவா? இங்கே தெரியுது எதுலனா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்ன, அது எக்ஸாம்பிளிஃபைடு, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருந்துச்சு எது அப்படின்னு பார்த்தால், ஒரு புக் பேன் இம்போஸ்ட். கர்நாடகாவில் ஏதோ ஒரு புக்கை வெளிவராமல் இவங்க தடுத்துருக்காங்க. அப்போ புக்குனா என்ன, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அவர் ஆத்தர் என்ன நினச்சாரோ அதை சொல்ல வந்திருப்பார். ஆனால் அதை சொல்ல அது அந்த புக்கை வெளி வரக்கூடாதுன்னு இவங்க தடுக்கிறாங்கன்னா, த கோர்ட் ரெஃப்யூஸ் டு கிவ் எனி ரீசன்ஸ். அப்போது அதில் தான் அவங்களுடைய இரட்டை கொள்கை தெரியுது. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கும்போது யார் வேணால் எது வேணால் எழுதலாம். சரி, அப்போ அவங்க தடுக்கிறாங்கன்னா அப்போ அதில் இல்லீகலாக எதானு கொடுத்துருக்காங்களா, இல்லை எதானு ரெபல்லியஸாக கொடுத்துருக்காங்களா, இல்லை ஒரு டெரரிஸ்ட் மாதிரி எதானு கொடுத்துருக்காங்களான்னு ஒப்பீனியன் கொடுத்துருக்கணும். ஆனால் தே ரெஃப்யூஸ்டு டு கிவ் எனி ரீசன்ஸ். ஸோ அவங்க காரணமே கொடுக்கலங்கும் பொழுது அவங்களுடைய இரட்டை கொள்கை தெரியுது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ த சிபிஎஃப்சி இஸ் அஃப்கோர்ஸ் டு பி ட்ரீட்டட் ஆஸ் அ மைனர் இன்கன்வீனியன்ஸ். ஸோ ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை தடுக்கிறாங்கன்னா அது மைனர் இல்லை, அது இன்கன்வீனியன்ஸ் இல்லை, இட் இஸ் அ கிரேட் ப்ராப்ளம், கிரேட் சேலஞ்ச். ஸோ இது இல்லை. is justified in refusing its screening permission. justified இல்லைங்க, அவங்க ரீசன் சொல்லலை. அப்போ எப்படி ஜஸ்டிஃபிகேஷன்? ஸோ இல்லை. is an independent body with an independent mandate. இருக்கட்டும். is not a sentimental or popular one. ஸோ இது வந்து சிபிஎஃப்சி இஸ் அ கார்பரேஷன். ஸோ இட்ஸ் அ பாடி. ஸோ இந்த கார்பரேஷனை சென்டிமெண்டெல்லாம் சொல்ல முடியாது. ஓகேவா? ஒரு ஐடியா வேணால் நாட் அ சென்டிமெண்ட் சொல்லலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷனை சென்டிமெண்ட்ஸோட சொல்ல முடியாது. ஓகே, த சிபிஎஃப்சி இஸ் ரிசீவ்ட் இஸ் ராங். இஸ் இட் கிளியர்? டூ இயர் இது பாசிவ் வாய்ஸ். ஸோ பாசிவ் வாய்ஸாக இருந்தால்தான் இஸ் ரிசீவ்ட் வர வேண்டும். ஓகே, ஆனால்
இது வந்து the CBFC யார் டூயர் CBFC. ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ் இஸ் ரிசீவிங் தான் வரணும். ஸோ அண்ட் கிளியரன்ஸ் ஃபார் த ஃபில்ம் வேற கொடுத்துட்டாங்க. கிராமரும் தப்பு, இங்கே வந்து சுச்சுவேஷனும் தப்பு. நம்ம பேசுகிறது புக் பேன், ஆனால் இங்கே பேசுகிறது ஃபில்ம். ஸோ irrelevant. ஸோ an independent body with an independent mandate. அதாவது இந்த புக்கு எழுதின இந்த கார்ப்பரேஷன் அவங்க வந்து ஒரு தனி இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதுக்கு உண்டான ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. இவங்க தடுக்கலாம், தடை போடலாம் சுப்ரீம் கோர்ட்டு, பட் தகுந்த காரணத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்க அடுத்தது அந்த ரைட்டர் சொல்ல வராரு. இந்த சிபிஎஃப்சிங்கிற ஒரு கார்ப்பரேஷன் இஸ் அன் தனி மனித உரிமை இது. ஸோ இட் இஸ் அன் இண்டிபெண்ட் பாடி வித் அன் இண்டிபெண்ட் மேண்டேட் அப்படின்னா கொள்கை இருக்குது. ஸோ நீங்கள் காரணம், தடை விதித்ததின் காரணம் கொடுக்கணுங்கிறதுக்கு அவர் எழுதியிருக்காரு. So this is the logical fitting sentence for question number 10. So I think now you have understood that a question can fulfill the requirement of a clause, parajumbles and reading comprehension in some other way. All in one வேற மாதிரி கூட பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய லாஸ்ட் பார்ட் ஆஃப் டேக் அவேக்கு வரலாம். இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற டேக் அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so versus such அப்படிங்கிற அட்வர்ப். எந்த இடத்துல சச் வரணும், எந்த இடத்துல ஸோ அப்படின்னு யூஸ் பண்ணணுங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் இருக்குது. ஸோ நான் என்னோடய கிளாஸஸ்லாம் நிறைய பேருக்கு நேராக கேட்டிருக்காங்க, மேம் இந்த இடத்துல எப்படி மேம் சச்சு, இந்த இடத்துல ஏன் மேம் ஸோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பாருங்கள், ஸோ ஃபாலோட் பை adjective. Jack is so nice. The Taj Mahal is so beautiful அப்படின்னு சொல்லிட்டு it is followed by an adjective. So the pizza is so delicious சொல்லிட்டாங்க. such வந்தால் பக்கத்தில் நவுன் வரணும். ஸோ அது சிங்குலர் நவுனாக இருந்தால் ஒரு ஆர்டிக்கல் வரும். ஸோ அதை தான் நவுன் ஃப்ரேஸ். ஒரு ஆர்டிக்கல், ஒரு நவுன் எல்லாம் கொடுத்துருந்தோன்னா then it becomes a phrase. So Jack is such a nice guy. ஸோ வெறும் நைஸ், அவர் ரொம்ப நல்லவர்னு மட்டும் சொல்லணும்னா ஸோ நைஸ். ஆனால் அவர் ஜாக் அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்ட நல்லவர், நம்ம தமிழில் அப்படி வேணால் சொல்லலாம். ஜாக் இருக்காரே அப்படிப்பட்ட நல்லவர்னு சொல்லும் பொழுது சச் அ நைஸ் கை. ஜாக் நல்லவர், ஜாக் இருக்கிறாரே அவர் அப்படிப்பட்ட நல்லவர். இந்த மாதிரி ரெண்டு விதமாக சொல்லலாமா? ஸோ இது ரெண்டாவதாக நான் சொல்கிறது ஃப்ரேஸ். அதனால் such a nice guy, Jack நல்லவர், Jack is so nice. Is that clear? அதே மாதிரி the pizza is so delicious, this is such a delicious pizza. Again இது இந்த பிக்சரில் மிஸ் ஆயிருக்கு. ஸோ this is such a delicious pizza. ஏன்னா எனி சிங்குலர் நவுன் அதுக்கு முன்னால் ஒரு அட்ஜெக்டிவ் இருந்தால் கண்டிப்பாக இந்த அட்ஜெக்டிவோடைய ப்ரொனன்சியேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏஓ ஆனோ கண்டிப்பாக வர வேண்டும். ஸோ ரெண்டுத்துலேயும் இதில் வராது, ஏன்னா அட்ஜெக்டிவ்க்கு ஆர்டிக்கல் ய ஆர் ஆன் வராது, ஆனால் உங்களுக்கு நவுனுக்கு வர வேண்டும். ஸோ இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னால் ஒரு ஆர்டிக்கல் வரும். ஸோ சச் ய அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சச் யன்னு இருக்கணும். ஸோ ய வராது, சச் ய ஆர் சச் ஆன். புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான், இதுதான் ஷார்ட்கட். இந்த நவுன் ஃப்ரேஸ் ஒரு அட்ஜெக்டிவ் அப்படி இப்படிலாம் வேணாம். ஓகே, ஸோ அப்படியே முடிச்சிடும், சச் ய சச் ஆன் அப்படின்னு வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆன்சர்ஸை எடுக்கலாம். இஸ் தட் கிளியர்? ஸோ ஏ சச், பி வந்து சோன்னு கொடுத்துட்டேன். டிஃப்ரென்ஸ், the wind was dash strong that it blew my hat. ஸோ நீங்கள் ஃபுல்லாலாம் படிக்க வேண்டாம், ஏன்னா இதில் எதனால் கன்ஃபியூஷனா, such is also followed by that, so here also followed by that. ஓகே, அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருது. this is such dash that, so here dash that. ஓகேவா? அதுதான் டிஃப்ரென்ஸ். the wind was, இங்கே year strong இல்லை, so the wind was so strong. The wind was so strong that adjective மட்டும் இருந்தால் so போட்டுருங்க. year or an இருந்தால் such a, such an, அவ்வளோதான். Sue is
dash a good pianist, a good pianist, such a. புரிஞ்சிருச்சா? And எல்லா இடத்துலையும் that இருக்கும். Such a good pianist, that. The radio was dash loud. So loud தான் இருக்கு. A loud voice, a loud noise இல்லை. So a இல்லை. So loud that. புரிஞ்சிருச்சா? ரெண்டுத்துக்குமே followed by that. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஷன் வருது. The food was dash hot. இந்த டைம் இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரேபிட் ஃபயர் மாதிரி டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுவீங்க. The food was so hot that. Okay, Allison did dash a poor job. Such a. So on the such a or such an follow பண்ணிக்கோங்க. Professor James is dash a stern taskmaster. Such a dash such a stern taskmaster that. Last question. The restaurant patron at the table near us was dash belligerent. Was dash belligerent that. So just adjective வந்திருக்கு, a or an இல்லை. So belligerent that we all felt embarrassed, especially when he swept everything off the table and demanded his money back. Okay, so belligerent, felt embarrassed. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து நாங்கள் எதுவுமே முடிக்கிறதுக்கு முன்னாடி டேபிளையும் கிளியர் பண்ணிவிட்டு அவருடைய மணியையும் ரிட்டர்ன் கேட்டார். ஸோ we were shocked. So belligerentனு அட்ஜெக்டிவோடு முடிக்கிறோம். so versus such உங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் அட்வர்ப். ஸோ ஒரு நாளும் நம்ம ஒரு ஃபுல் மாக் பேப்பர் சால்வ் செஞ்சுட்டு ஒரு டேக்அவே ஆன் கிராமர் ஆர் vocabulary பார்த்துட்டு வரோம். ஸோ ஒரு கிளாஸும் உங்களுக்கு ரொம்ப என்னோட வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் போஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ் வாட் எவர் வீடியோஸ் யூ வாண்ட் so that I'll meet you. So tomorrow I'll meet you with another set of questions and a new takeaway or concept. Till then, bye. Yours, Priya Krishnan.